அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தீராத பிரச்சனையுமே நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்களா திகழக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீதி நேர்மையோட வாழ்க்கையை நடத்த விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட நிறைய விதமான அற்புதமான குணங்கள் இருக்கு. அற்புதமான குணங்கள் என்ன? 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் உங்களுக்கு என்ன மாதிரி அமையும்? சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றிய முழுமையான விளக்கங்களையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அப்படின்னு சொன்னாவே எப்பொழுதுமே இவங்களை சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவும் பாசிட்டிவான விஷயங்களை பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது இந்த துர்வார்த்தைகளை உபயோகம் செய்கிறது, கெட்ட வார்த்தைகளை பிரயோகம் செய்கிறது, இந்த மாதிரியாக பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க எல்லாமே இவங்களுக்கு அறவே பிடிக்கவே பிடிக்காது. அவங்கக்கிட்ட இருந்து எப்படி விலகி செல்லலாம் அப்படின்னு சிந்தித்து செயல்பட்டு விலகிடுவாங்க. நீதி நேர்மையை கடைபிடிக்கணும். யார் ஒருத்தரையுமே நம்மளோட சொல்லாலையும் செயலாலையும் அவங்களோட மனதை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனத்துடன் செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லோராலையுமே கவர்ந்திருக்கும் தோற்றமும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே போல தாங்க எப்படி மென்மையாக பேசி அனைவரையும் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட தான் நாம் கற்றுக்கவே முடியும். இந்த துலாம் ராசி இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். மிகவும் நேர்மையானவங்களாகவும் விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு அந்த விமர்சனங்களை பற்றி கவலைப்படாதவங்களாகவும் இருப்பாங்க. தன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றிலாம் இவங்க பெருசாக கவலைப்படவே மாட்டாங்க. என்னோட எண்ணமும் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு சுக்கிர திசை நடக்கும்போது பெரிய பெரிய சாதனைகள் எல்லாமே செய்யக்கூடிய அம்சம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே அவங்கக்கிட்ட இருக்கிற பேச்சு திறமை தாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே ரொம்பவும் அசால்ட்டாக அந்த பிரச்சனைகளை தீர்த்துடுவாங்க. யாராவது ஒரு 2 பேருக்கு சமரசம் செய்யணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களை அழைச்சால் போதுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரிந்த எதிரிகளையுமே ஒன்று சேர்த்து வச்சுடுவாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் விலக வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் அம்மன் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் விலகும், செல்வ நிலையும் மேலோகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அம்மனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த அம்மனோட அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தீராத பிரச்சனையுமே நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்க நீங்கள். நீதி நேர்மையோட வாழ்க்கையை நடத்த விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க. துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி. அதாவது காற்று போல எல்லோர்கிட்டையுமே தன்மையாக பழகக்கூடியவங்களாக இருப்பீங்க. அடுத்தவங்க துன்பப்பட்டால் தாங்கிக் கொள்ள முடியாதுங்க உங்களால். ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்கவே மாட்டீங்க. துளியும் ஈகோ இல்லாத, அகம்பாவம் இல்லாத, ஆணவம் இல்லாத மனிதர்களாக இருப்பாங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க. அதான் முதிய சொல்லலையா இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே பேச்சு திறமை தான் அப்படின்னு. பிரிந்த நபர்களையுமே ஒன்று சேர்த்து வைக்கும் அளவுக்கு இவங்களோட பேச்சு திறமை இருக்கும். அனைவருமே இப்போ இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களா இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட ஒவ்வொரு செயலுமே தெளிவாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க. அதே போல் காதல் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் அப்படி காதல் மேலே நம்பிக்கை இல்லாதது போல் காட்டிக்குவாங்க. காதல் வாழ்க்கை இவங்களுக்கு இயல்பாகவே அமையும். வாழ்க்கையை ரசனையுடன் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. அவங்களோட கணவரையோ அல்லது மனைவியோ தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவும் திறமைசாலிகளாக இருப்பாங்க. நண்பர்கள் சுற்றம் சூழ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்படுவாங்க. இதற்காக அவங்க நேரத்தையும் செலவிடுவாங்க. நகைச்சுவை உணர்வு இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும்.
இவங்க எங்கே இருந்தாலுமே அந்த இடம் அப்படியே கலகலன்னு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குங்க. அந்த சூழ்நிலையே யாராவது தவறான வழியில் சென்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட நண்பர்கள் அவங்களையுமே திருத்தி நல்வழியில் கொண்டு செல்றதுல ரொம்பவும் முயற்சி செய்வாங்க. அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற ஒவ்வொரு வகையிலுமே பாடுபடக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். இவ்வளவு சிறப்பான குணங்களையும் சரிங்க, இவ்வளவு சிறப்பான குணாதிசயங்களை கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் எப்படி இருக்கும்? இந்த தொடக்கத்தில் ஏதாவது சாதகமான பலன்கள் இருக்கா, இல்லை பாதகமான பலன்கள் என்ன இருக்கு? இதை பற்றிய முழுமையான தகவலையுமே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே வசீகரமான மற்றும் நேர்த்தியான ஆளுமையுடன் மிகவும் மக்களை சொன்ன உடனே புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா, பார்த்த உடனே அவங்கள பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. தகவல் தொடர்பு மற்றும் செயல்பாட்டிற்கு நீங்கள் வரும்போது ரொம்பவும் புத்திசாலிகளாக திகழ்வீங்க. ஆனால் ஒரு விஷயங்களை முடிவெடுக்கும் போது நீங்கள் அடிக்கடி தவறான தேர்வுகளையுமே எடுப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அந்த ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களோட முடிவுகள் ரொம்பவும் தீர்க்கமாக இருக்கும். அதன் காரணமாக ஒரு சில விளைவுகளையுமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கடந்த காலத்தில் நீங்கள் உறவுகளை மிகவும் மதிக்க தெரிந்தவர்களாகவும் உங்களோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் பொழுது அதோட பாதிப்புகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்பு மற்றும் கூட இருக்கும் அனைவரையுமே அவங்களோட சக இன்ப துன்பத்தையுமே அவங்களோட இன்ப துன்பமாக பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025 என்னெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, உறவுகள் உணர்வு பூர்வமாக வருடத்தை தொடங்கினாலுமே உங்களோட முயற்சிகள் ஆண்டின் நடுப்பகுதியில் புரிதலையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கும். துலாம் 2025 கணக்குப்படி பார்த்தா இந்த ஆண்டு குறிப்பிடத்தக்க தொழில்முறை வளர்ச்சியும் அங்கீகாரத்தையும் உங்களுக்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஆண்டின் முதல் பாதியில் உங்களோட நிதிநிலை சீராக மேம்பட்டு காணப்படும். அது சமநிலையிலையும் இருக்கலாம். அந்த செலவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். பாதுகாப்பான உறவுகள் மற்றும் நேர்மையான அதிர்வுகளுடன் இந்த ஆண்டு உங்களோட வீடு மற்றும் குடும்ப விவகாரங்கள் அப்படிங்கிறது இணக்கமான சூழ்நிலையில் திகழும். அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025 வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசியில் உள்ளவங்களுக்கு காதல் மற்றும் காதல் வாழ்க்கையில் உங்களோட ஜாதகத்தின்படி சவால்கள் மற்றும் உணர்ச்சி ரீதியான ஒரு விஷயங்கள் எல்லாமே கடந்து வர மாதிரி தாங்க இருக்கும். இருந்தாலுமே நேரம் மற்றும் முயற்சியுடன் உறவுகள் மிகவும் நெருக்கமாகும். நீங்கள் சொல்கிறத புரிந்து கொள்ளும் வகையில் உறவுகள் இருக்கும். இதன் விளைவாக ஆண்டின் 2வது பாதி ஒரு பாதி ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டின் இறுதி உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் அமையும். உறவில் சிக்கல்கள் உங்களோட பொறுமை மற்றும் உங்களோட மனத்தை அவ்வப்போது சோதிக்கும் நிலைமையை கொண்டு வரும். இந்த தடைகளை எல்லாமே சமாளித்து உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து நீங்கள் ஒவ்வொரு சவால்களையுமே வெல்லக்கூடிய வாய்ப்புமே பெறுவீங்க. நேர்மையான அணுகுமுறையால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுமே நீங்கள் நல்ல தீர்க்கமான ஒரு சிந்தனை செய்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே முறியடிக்கும் பலம் பெறுவீங்க இந்த வருடம். அதன் பிறகு தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது வேலை துறையில் உள்ள துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். உங்களோட பணி மற்றும் அர்ப்பணிப்புக்காக உங்களோட அலுவலகத்தில் உள்ள அனைவருமே உங்களை பாராட்டக்கூடிய மாதிரியான வேலைகள் நடக்கும். பணி சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காலக்கெடுவை நீங்கள் சமாளிக்க முடியுங்க. துலாம் 2025க்கு கணிப்புகள் இந்த ஆண்டு ஒரு முக்கிய வளர்ச்சிகளை உங்களுக்கு குறிக்குது அப்படின்னே சொல்லலாம். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே உங்களோட ஒவ்வொரு பணிகளுமே அனைவராலுமே பாராட்டு பெறும் வகையில் அமையும். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தீங்களா, இந்த ஆண்டின் ஆரம்பம் சற்று மெதுவாக தாங்க ஆரம்பிக்கும். உங்களோட திட்டங்கள் சரியாக நிறைவேறாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டின் 2ஆம் பாதி உங்களோட வணிகத்திற்கு மிகவும் பயனுள்ள மாற்றங்கள் உண்டாகும். வர்த்தகம் விரைவாக நடக்கும். உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறது அனைத்துமே வெற்றி பெறும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களோட முன்னேற்றத்திற்கு ஒவ்வொரு படியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். வர்த்தகம் ரொம்பவும் நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மாணவர்களுமே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க.
போட்டித் தேர்வுகளில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா உங்களோட கனவுகளை லட்சியங்களை அடைவதற்கு இந்த வருடம் உங்களுக்கு உறுதுணையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா உங்களோட தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலுமே விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற நாங்கள் எங்களது சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.